பிரைஸ் தி லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டீராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பிரியமானவர்களே, சீலோவில் உள்ள கர்த்தரின் ஆலயத்திற்கு அன்னாள் ஒவ்வொரு ஆண்டும் சென்றாலும் அவளுடைய இதயம் முழுவதும் பாரமாகவே இருந்தது. குழந்தை இல்லாத துயரம் அவளை தினமும் வாட்டியது. பெனினால் அவளை இகழ்ந்து பேசினாள். அந்த வார்த்தைகள் அவளுடைய கண்ணீரை இன்னும் அதிகப்படுத்தினது. ஆனால் அன்னாள் மனிதர்களிடமும் முறையிடவில்லை. கர்த்தரின் சந்நிதியில் முழங்கால் போட்டு மனமுடைந்து ஜெபித்தாள். அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தன. ஆனால் அவளுடைய கண்ணீரின் மொழியை தேவன் தெளிவாக கேட்டார். அந்த அமைதியான ஜெபத்தை தேவன் ஒருபோதும் மறக்கவில்லை. காலம் நிறைவடைந்த போது கர்த்தர் அன்னாளுக்கு சாமுவேல் என்ற மகனை அருளினார். அது மட்டுமல்ல, தேவனுக்கு செய்த நேர்த்திக்கடனின்படி சாமுவேலை ஆலயத்தில் அர்ப்பணித்தாள். ஒரு காலத்தில் அவமானத்தின் அடையாளமாக இருந்த அன்னாள் பின்னர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் சாட்சியாக மாறினாள். அவள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீரே இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அளித்த தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது. பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீர் தரையில் விழுந்து விடலாம், ஆனால் அது தேவனுடைய நினைவிலிருந்து ஒருபோதும் விழாது. மனிதர்கள் உங்களை இகழ்ந்தாலும் தேவன் உங்கள் ஜெபத்தை உயர்த்துவார். தாமதம் என்பது தேவனுடைய மறுப்பு அல்ல, அவருடைய சரியான நேரத்திற்கான ஆயத்தம். நீங்கள் இன்று கண்ணீரோடு விதைத்தால் நாளை தேவன் உங்களை சந்தோஷத்தின் அறுவடையால் நிரப்புவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி நீ அழுது கொண்டீராய் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், அறிகிற தேவன் அப்பா. உமக்கு சோத்திரம். யார் யாருக்கு என்ன கவலைகளோ, பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் என்று சொல்லி நீர் அறிவீர் இயேசுவே. எங்களுடைய பாரங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் என் தேவன், உன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வாக்கின் பிரகாரமாக நீர் எங்களை பாரத்தை, அழுகையை ஆண்டவரே கூப்பிடலின் சத்தத்துக்கு நீர் உருக்கமாய் இறங்குகிற தேவன் என்று பார்க்கிறோமே. நீர் இறங்கி ஏசப்பா எங்களுக்கு நீங்க அன்னாளை கடாட்சித்தது போல, அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டது போல, அன்னாளுடைய வயிற்றில் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப நாளாய் கேட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க ஏசப்பா. நாங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு ஏசப்பா நீங்கள் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே சோத்திரம். அப்படியாக தேவன் நீர் செய்ய போகிறீரே, அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா, இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவர்களுக்கு மாறட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சிகளாய் நிறுத்துங்கப்பா. என் தேவன் ஜீவனுள்ள தேவன், எங்களை கைவிடவில்லை. அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவர்கள் மனம் ஆண்டவரே அப்பா கசந்து அழுகிற கண்ணீரை கேட்டார் என்று சொல்லி அநேகருக்கு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள என் நல்ல தகப்பனே. ஆமென்.